முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியும். பளபளன்னு எவ்வளோ அழகாக புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற கிரேட்ஸ், அப்புறம் பேனர் ஹெட், பேனர் கேப், அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்டர், அதுக்கு மேலே அங்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுன்னு இருக்குது, அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எடுத்துருக்கிற பொருட்கள்: பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப், சோடா பைக்கர், ஹைட்ரஜன் பெராக்சைடு, அப்புறம் பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்ட். இது உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டு வந்து கெமிக்கல் கிடையாது. நம்ம பாத்திரத்தில் இருக்கிற கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இது சேஃப்டி யூஸ், அதனால தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஃபில்டருக்கு மேலே வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எடுக்கிறதுக்கு தான் ஆயில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச், நான் ஸ்க்ராட்ச் பேடர் தான் ரொம்ப நல்லது, ஒரு கண்டெய்னர், அப்புறம் துடைக்கிறதுக்கு. பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுக்கலாம், இல்லைன்னா வேணாம். நிறையா சாய்ஸஸ் இருந்தால் நல்லது தானே க்ளீனிங்க்கு. இது இல்லைன்னா இது, அதனால பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு பற்றி பார்ப்போம். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து உங்களுக்கு ஃபார்மசியில் கிடைக்கும், எனி சூப்பர் ஸ்டோர், ஆன்லைன், எங்கே வேணாலும் கிடைக்கும். இது ரொம்ப சீப்பானதும் கூட. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து முதல்ல எல்லாம் புண்ணெல்லாம் கழுவுறதுக்கு, அடிப்பட்ட காயம் கழுவுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடில் 3%, 6%, 9%, 30% அப்படி இருக்கு. நம்ம வந்து வீட்டில் கிளீன் பண்ணுறதுக்கு 3% தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்டெயின் எல்லாத்தையும் எடுத்துடும். ப்ளீச்சுக்கு பதிலாக ஹைட்ரஜன் பெராக்சைடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கெமிக்கல் கிடையாது, இது அவ்வளோவா ஸ்மெல்லும் கிடையாது, இது சேஃப் டு யூஸ். இப்போ இந்த அடுப்பை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே இருக்கிற கிரேட்ஸ், பேனர் ஹெட் அண்ட் பேனர் கேப், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். என்னோட அடுப்பு வந்து அவ்வளோவா கரை இல்லை. கரையே இல்லாத அடுப்பில் எப்படியம்மா கரையை க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கும் நிறைய கரை ஆகும். நான் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி தான் இப்போ அந்த கரையெல்லாம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம இந்த பக்கெட்டில் சூடாக தண்ணி பிடிச்சிப்போம். நல்லா சுட தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு கப் போல் லிக்விட் சோப் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சோடா பைக்கார்ப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேட்ஸில் வந்து ரொம்ப கொஞ்சமாக கரை இருந்ததுன்னா பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப், அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச், இதை மட்டும் வச்சுட்டு இதை நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா எல்லாம் கரையெல்லாம் போயிடும். ஆனால் ரொம்ப நாள் இருக்கிற கரை, ரொம்ப ஸ்டப்பர்னாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, நிறைய நாள் நம்ம அதை கழுவாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்கெட்டில், இல்லைன்னா சிங்க்ல, இல்லைன்னா பாத் டப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்துட்டு அதில் வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப் ஊற்றிட்டு அதை இப்படி வந்து நல்லா ஊற விடுங்க. இப்போ நான் இந்த பேனர் கேப் இதையும் வந்துட்டு உள்ளே போட்டு ஊற விட போகிறேன். நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு இதை உள்ளே போட்டு ஊற வைக்கலாம். ரொம்ப கரை இருந்ததுன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. மினிமம் 6 hours ஆகுது ஊற வைக்கிறது நல்லது. பேனர் ஹெட்ல ரொம்ப கரை இருந்ததுன்னா இதையும் நீங்கள் அரை மணி நேரம் உள்ளே போட்டு ஊற வைக்கலாம். இதில் கொஞ்சம் கரை இருக்கு எனக்கு, அதனால இதை வந்து நான் உள்ளே போட்டு ஊற வைக்கிறேன். அப்படி இதில் ரொம்ப கரை இல்லை, இதுல எல்லாம் பாருங்க ரொம்ப லைட்டாக தான் இருக்கு கரை, அதனால இதை வந்து ஊற வைக்க தேவையில்லை. இதை வந்து சோடா பைக்கார்ப் வச்சு இப்படியே நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அதெல்லாம் போயிடும். இப்போ இதெல்லாம் ஊறிட்டு இருக்கிற டைம்ல நம்ம போய் அடுப்பை க்ளீன் பண்ணலாம். அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அடுப்பை டெய்லி க்ளீன் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி குக் பண்ணி முடிச்சோடனே க்ளீன் பண்ணோன்னா கரையே இருக்காது, அப்படியே புதுசு மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் முடியறது இல்லை. இப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கரை இருக்குது, மெயின்டெனன்ஸ் க்ளீனிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சோப் சொல்யூஷன் மட்டுமே போதுமானது. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் சோடா பைகார்ப் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் அடுப்புல அப்படியே தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்படியே க்ளீன் பண்ணீங்கன்னா கரை எல்லாமே போயிடும். இது ரொம்ப கரையா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப கரையா இருந்ததுன்னா நம்ம வந்து சோடா பைக்கார்ப், அப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு,
பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப். இது மூணையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சோடியம் பைகார்பைடையும் ஹைட்ரஜன் பெராக்சைடையும் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இப்படி பேஸ்டாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப். இப்படி இதை பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அடுப்பில். உங்களுக்கு கரை நிறையா இருந்ததுன்னா நிறையா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எனக்கு கரை அவ்வளோவா இல்லாததுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை இப்படி தூவி விட்டுட்டு ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அது இந்த ஸ்க்ராட்ச் சைடை வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். நான் வந்து இந்த பக்கத்தில் வச்சு தான் அப்படியே நல்லா தேய்ச்சி விட போகிறேன். ஏன்னா இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். இது அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நல்லா கரை இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா எப்படி தேய்ச்சிடுங்க. நான் ஸ்க்ராட்ச் பேட் யூஸ் பண்ணுங்கள், ஸ்க்ராட்ச் சைடு யூஸ் பண்ணாதீங்க. தேவையான ப்ரஷ் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ தண்ணி வச்சு நல்லா தொடச்சிட்டு ஒரு ட்ரை க்ளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டேன். நான் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியும். பளபளன்னு எவ்வளோ அழகாக புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் வீட்டுக்கு வர்ற எல்லோரும் உங்களை கேட்க போகிறாங்க, எப்போ புது ஸ்டவ் வாங்குனீங்கன்னு. இந்த ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த ஃபில்டரை வந்து வெளியில் எடுக்க முடியாது, நான் இப்படியே வச்சு தான் க்ளீன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வெளியில் எடுக்கிற மாதிரி ஃபில்டர் இருக்குது அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஃபில்டரை வெளியில் எடுத்துட்டு ஒரு பக்கெட்டில் இல்லைன்னா சிங்கில் நல்லா ஹாட் வாட்டர் பிடிச்சிட்டு அதில் வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப், சோடா பைகார்பனேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டரை வந்து அதில் ஊற வைங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்ல தண்ணியில் கழுவிடுங்க. அவ்வளோ சூப்பர் பளிச்சாயிடும். இப்ப நம்ம இதை எப்படி கிளீன் பண்ணதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கு, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே கிச்சன் கேபினெட்ஸ் எப்படி கிளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோல ஆயிலை வந்து எப்படி கிளீன் பண்ணணும், எண்ணெய் பிசு பிசுக்கு எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். எண்ணெயால தான் எடுக்க முடியும். அதனால வந்துட்டு இந்த எண்ணெயை ஒரு துணியில ஊற்றி இதை வந்து இப்படியே தடவி விடுறோம். இப்ப தொட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கே இருக்காது. இதை வேணா மேலேயும் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோப் சொல்யூஷன் எடுத்துட்டு அதை வந்து இதுல ஸ்ப்ரே பண்ணிட்டு துணியில சோப் சொல்யூஷன் எடுத்து தொடச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல தண்ணி வச்சும் நான் துடைக்க போறேன். நான் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி முன்னாடி நின்று வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்களோட இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அண்ட் ஃபில்டர் இருக்கிற இடத்துல தான் நிற்கிறேன். நான் அதை தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். சோப் சொல்யூஷன் வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத் வச்சு ட்ரை பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மிரரே தேவையில்லைல, இதிலே பார்த்துக்கலாம் போல் இருக்குது முகத்தை. சூப்பர். ஃபில்டருக்கு மேலே இப்போ ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது. நான் வந்து ஒரு துணியில் எண்ணெய் எடுத்துருக்கிறேன், அதை வச்சு நல்லா துடைக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது தொடச்ச இடத்துக்கும் துடைக்காத இடத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். எண்ணெய் வச்சு துடைச்சிட்டேன், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. எண்ணெய் வச்சு துடைச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சோப் சொல்யூஷன் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்ல தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த கிரேட்ஸ் என்ன ஆயிடுச்சு பார்க்கலாம். இந்த கிரேட்ஸை வந்து 2 பக்கம் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா என்னால் ஃபுல்லாக ஊற வைக்க முடியல. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இது வெளியில் எடுத்துட்டு கரை இருக்கா பாருங்க. கரை இல்லைன்னா சும்மா அப்படியே தண்ணியில வந்து கழுவிடுங்க. கரை இன்னும் இருந்தது அப்படின்னா சோடா பைகார்ப் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இதை வந்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி, இந்த வாட்டி என்ன நான் லிக்விட் சோப் சேர்க்கல. இது இவ்வளவு நேரம் வந்து சோப்ல தான் ஊறிட்டு இருந்திருக்கு, அதனால லிக்விட் சோப் சேர்க்கல. ஜஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் சோடா பைகார்ப் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிரஷ்ல எடுத்து
அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே கழுவிடுங்க. கரையெல்லாம் பளிச்சுன்னு போயிடும். ஊற வச்சிருக்கிற பேனர் ஹெட் அண்ட் பேனர் கேப், இது எனக்கு சரியாவே சொல்ல தெரியல, எங்க நம்பின மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து இதே மெத்தட்ல கிளீன் பண்ணுங்க. எடுத்து பாருங்க, இதுல வந்து ஸ்டெயின் இல்ல அப்படின்னா அப்படியே சும்மா நல்ல தண்ணியில கழுவிடுங்க. ஸ்டெயின் இருக்குன்னா இந்த சோடா பைகார்ப் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இதை எடுத்து அப்படியே பிரஷ்ல வந்துட்டு நல்லா இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க. ஸ்டெயின் எல்லாமே போயிடும். அப்புறம் ஊற வைக்காத இந்த இதுல ரொம்ப கம்மியா ஸ்டெயின் இருந்ததுன்னா அதை வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் சோடா பைகார்பை வச்சுட்டு இப்படியே லைட்டா தேய்ச்சிங்கன்னா இந்த ஸ்டெயின் எல்லாமே போயிடும். நம்ம வந்து இதை மறந்தாச்சு, பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டை இதை பார்க்கவே இல்லை. பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டும் இதே தான். இதை வந்து ஒரு இதில் ஊற்றிட்டு ஸ்பாஞ்சில் இப்படியே கிளீன் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டெயினும் போயிடும். பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டு சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டை வந்து சும்மா நீங்கள் அடுப்பில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு இப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அரை மணி நேரம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்கீப்பர்ஸ் ஃப்ரெண்டை ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விடமாட்டீங்க. ஐயோ, நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து விளம்பரம்லாம் கொடுக்கலங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வந்து சொல்கிறேன். உங்களோட வேலை ஈஸியாகணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கம்பெனிக்காரங்க பார்த்தாங்கன்னா எனக்கு கமிஷன் கிடைச்சாலும் கிடைக்கும். இது நான் ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. என்ன பேசணும்னு எல்லாமே மறந்து போயிடுது. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.